இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, இந்த வீட்ல உங்களை இருக்க சொன்னது சிவாவுக்கும் என் சித்தப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீட்ல என்னதான் நடக்குது, யாரு தப்பு யாரு சரின்னு எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்ததுல இருந்துதான் இந்த பிரச்சனை எல்லாமே வருதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. என்னதான் ஐலி உன் பிரச்சனை? இல்ல சிவாவுக்கு தான் என்ன பிரச்சனை? நீங்க இங்க வந்தது சிவா யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காகவா, இல்ல கபிலா ரித்திகா கூட பிரச்சனை பண்றதுக்கா? இந்த வீட்ல சிரிப்பு சத்தம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தா எப்படி? அப்ப எங்களுக்கு இங்க என்ன நடந்தாலும் நாங்க அமைதியா இருக்கணுமா அண்ணி? இதையே தான் நீ ரொம்ப நேரமா வேற வேற வார்த்தையா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ பேசுறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு அண்ணி. இது யாரோட வாட்ச்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது கபிலனோட 25th பர்த்டேக்கு நான் அவனுக்கு கிஃப்டா கொடுத்த வாட்ச். இந்த வாட்ச் சிவா அடிபட்டு இருந்த இடத்துல கிடந்துச்சு அண்ணி. கபிலனோட வாட்ச் அங்க எப்படி வந்துச்சு அண்ணி? நான் வேணும்னெல்லாம் கபிலன் மேல பழி போடல. அவன் தான் அங்க வந்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் கோவப்பட்டேன். ஏன் அண்ணி, என்னதான் நாங்க இங்க வந்தது உங்க தம்பிக்கு பிடிக்கலனாலும் அதுக்காக கொலை பண்ண பாப்பாரா? நான் போய் பார்த்ததுனால சிவாவை காப்பாத்திட்டேன். ஒருவேளை நான் போகாம இருந்திருந்தா சிவாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா? தப்பண்ணி, கபிலன் பண்ணது ரொம்ப தப்பு. ஏற்கனவே நானும் சிவாவும் யாரும் இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். இதுல அவரும் போயிட்டா எனக்குன்னு யார் இருப்பாங்க நீ? கடவுளே, இந்த கபிலனுக்கு ஏன் புத்தி இப்படி எல்லாம் போகுதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு அவனை நான் நம்பிக்கையோட வளர்த்தேன். என்னோட தம்பி மாதிரியா நான் அவனை பார்த்தேன். எனக்கு பிறந்த பையன் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? உங்க நிலைமை எனக்கு புரியுதா நீ? நீங்க கபிலன் விஷயத்துல இருந்த மாதிரிதான் நான் ரித்திகா விஷயத்துல இருந்தேன். அவ தப்பு மேல தப்பு பண்ணும் போதெல்லாம் ஏன் தங்கச்சி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு என்ன நானே காரணம் சொல்லி சமாதானம் செஞ்சுக்க பாப்பேன். ஆனா உண்மைலாம் அப்படி இருக்காது. தப்பெல்லாம் அவதான் பண்ணிருப்பா. எனக்கு ரித்திகா, உங்களுக்கு கபிலன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்களை பிடிக்கலங்கிறதுக்காக இந்த அளவுக்கு அவன் போவானா? அண்ணி, அன்னைக்கு பத்திர மேட்டர்ல பண்ணது கூட வெறும் சிவில் கேஸ் தான். ஆனா இப்ப உங்க தம்பி பண்ணிருக்கிறது கிரிமினல் கேஸ். ரவுடிங்க சவகாசம் உங்க தம்பிக்கு எப்படி அண்ணி வந்துச்சு? சிவாவை கொல்றதுக்கு ரவுடிங்களை கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அவரு இத்தனை நாளா என்னென்ன தப்பு பண்ணிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் என்னோட வாரிசுன்னு சொல்லுவீங்கல்ல. அப்பேற்பட்ட குடும்பத்தோட வாரிசு ஏன் இவ்வளவு கீழ்த்தனமான ஆளுங்களோட பழக்கம் வச்சுக்கணும்? கபிலன் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காருன்னு தானே அதுக்கு அர்த்தம். மேடம், உங்க தம்பி கபிலன் நம்ம ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. எங்க செக் போஸ்ட்ல இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. அந்த கடத்தல் கும்பலோட சேர்த்து தானே உங்க தம்பியும் கூட்டு போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் உங்க தம்பிக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியணும்ல? ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு உங்க தம்பி. அவரை சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்து அவரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர பாருங்க. அப்புறம் நம்ம கையை மீறி போனா ஒன்னும் பண்ண முடியாது. ஐலி, இப்ப சொல்லுங்க அண்ணி, உங்க தம்பி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? வேண்டாம் வேண்டாம் ஐலி. இப்ப நம்ம பேசினதெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இந்தா. ரித்திகா, ஐலியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வை.
உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். எடுத்து உள்ள வை. இந்திரா, இத்தனை நாள் நீ அவளுக்கு செஞ்சதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. நாங்களும் அதுக்காக தான் பொறுத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ அவங்களுக்காக வந்து நிக்கிறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ரித்திகா, உன்கிட்ட அயலியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைன்னு சொன்னேன். என்ன இந்திரா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப நீ உள்ள எடுத்துட்டு போய் வைக்க போறியா இல்லையா? அப்போ இந்த வீட்ல என்ன விட அவளுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தின்னு சொல்ல வரீங்களா? அயலி இங்கதான் இருப்பா. சிவாவும் இங்கதான் இருப்பான். இது இந்த இந்திராணியோட முடிவு. இத மாத்துறதுக்கு யாருக்கும் உரிமையும் இல்ல, அதிகாரமும் இல்ல. திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வை ரித்திகா. நான் பேசுறது உன் காதுல விழுதா இல்லையா? அயலியோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வைன்னு சொன்னேன். அக்கா கிட்ட பேச பிடிக்கலையா? என்ன பேசுறதுன்னு தெரியல அக்கா. என்ன அடிக்க வந்தவனுக்கு சப்போர்ட்டா பேசின உங்ககிட்ட எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியலக்கா. நீங்க நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உங்களுக்கு நான் தம்பியா இல்ல அந்த சிவா தம்பியான்னு தெரியல. கபிலா, என்ன பேசுற நீ? வேற என்னக்கா பேச சொல்றீங்க? இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அந்த சிவாவுக்கும் அயலிக்கும் தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப நீ அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காத. எனக்கு பாவையா இல்ல நீயான்னு கேட்டா முதல்ல நீதான், அதுக்கப்புறம் தான் பாவைன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ என் தம்பி இல்ல, என் பையன்டா. உன்னை நான் அப்படிதான் வளர்த்தேன், அப்படிதான் நினைக்கிறேன். அக்கா, நினைப்பு உங்களுக்குள்ள மட்டும் இருந்தா போதுமா? ஆனா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு சப்போர்ட்டா எதுவுமே இல்லையேக்கா.